ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் கிளாஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஜரி த்ரெட்டில், ஸ்விங் த்ரெட்டில் பார்த்தோம். இப்போ சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் நான் ஒரே கலரில் 2 த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு 2 ஸ்டாண்ட்ஸாக வேணும். எப்படின்னா இதுலேருந்து ஒரு நூல், இதுலேருந்து ஒரு நூல் வேணும். சப்போஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டோட கண்டு இருக்கு இல்லையா, இதில் இதை ரோல் பண்ணிவிட்டு 2 லைனாக போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாபின் கேஸ் இருந்துச்சுன்னா பாபின் கேஸில் ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். கூடவே எண்ணாட்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன், சரிங்களா? சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்விங் த்ரெட்டில் ஒரு நூலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். செயின் ஸ்டிச்சில் ஜரி த்ரெட்லேயும் சிங்கிள் நூலில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இதில் டபுள் லைன் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் விடாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நீட்டாக ஒரு ஃபினிஷிங். எப்பவும் போல் கீழே நூல் கொடுத்து எடுத்தாச்சு. ரெண்டு நூல் தெரியுதுங்களா? அதில் பேக் லாக். அகைன் குட்டி குட்டியாக போடாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லூப் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி அவுட், அப்புறம் மறுபடியும் பஞ்ச் பண்ணி கீழே நூலை சுற்றி விட்டுட்டு மேலே எடுத்து ஒரு லூப். 90 டிகிரி பிடிங்க. கீழே நூலை ரொம்ப டைட்டாக பிடிச்சிடாதீங்க. அதில் பிடிச்சிருக்கணும், பிடிக்காமே இருக்கணும், அந்த மாதிரி தான், சரிங்களா? கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்காண்டி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இறுக்கியும் பிடிச்சிடாதீங்க. அப்புறம் நூல் மேலே இழுக்கும்போது வந்துட்டு வந்துடும். இப்போது இதில் எண்ணாட் நான் ஜரி த்ரெட்டில் தனியாக சொல்லித்தரேன். இதுலேயும் பார்த்துக்கோங்க. பிகினர் எண்ணாட் எப்படி போடுவோம்? இப்படி லூப்பை நல்லா இழுத்து விட்டுட்டு கட் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு லூப் எடுத்து விட்டாச்சு. இது ஃபஸ்ட் லூப் வச்சுக்கோங்க. இந்த லூப்புக்குள்ளே நீடில் விடுங்க. லூப் உள்ளே விட்டு இந்த ஃபஸ்ட் லூப்பில் விட்டு பக்கத்துலேயே குத்திட்டு கீழே சேம் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுங்கள். ரெண்டு த்ரெட்டையும் செகண்ட் லூப் மேலே வந்துடுச்சா? மேலே வந்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு இந்த ஃபஸ்ட் லூப் குட்டி ஆயிடும். இப்போ பெருசாக இருக்கிறது செகண்ட் லூப், சின்னது ஃபஸ்ட் லூப். இதுக்குள்ளே தான் இருக்குது. செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு ஃபஸ்ட் லூப்பை இப்படி இழுங்க. இழுக்கும் போது மேலே இழுக்கணும், கீழே இருக்க நூலே இழுக்கணும். நாட் ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, உள்ளே எடுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டோம். இப்போ கீழேருந்து மேலே போவோம். நீங்கள் லைன் போட்டு போடுங்க. ஒரு லாக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு லூப் மேக் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு லைன் போட்டுகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க. லாங்காக ஒரு ஸ்டிச் வச்சு டிஸ்டன்ஸ் வச்சு போடுங்க. அப்புறம் அதை விட கொஞ்சம் குட்டியாக டிஸ்டன்ஸ் வச்சு செயின் போடுங்க. அப்புறம் ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மெயின். ஜரிலையும் இந்த மாதிரி சில்க் த்ரெட்லேயும் இதுதான் நம்மளோட ஒர்க்குக்கே குயின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் இல்லாமல் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் நிறைய ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ராஜெக்ட் பெரிய இமேஜில் எடுத்து பண்ணணும், சரிங்களா? கஷ்டமே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லோ பண்ணணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இத்தனையும் நம்மளுக்கு செயின் ஸ்டிச் ப்ராப்பராக வர்றதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட் லூப் இப்போ லாக்கு பக்கத்தில் குத்திட்டேன். ரெண்டையும் எடுக்கணும். இதுக்குள்ளே விட்டு செகண்ட் லூப். இப்போ இந்த செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு ஃபஸ்ட் லூப். ஃபஸ்ட்டு செகண்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு இழுத்து விட்டோம்னா லூப். ஓகேவா?
நாட் மட்டும் போட்டு காட்டுறாருங்க. ஃபஸ்ட்டு லூப் எடுத்தாச்சு, தெரியுதுங்களா? இதில் பக்கத்துலேயே குத்தி அதுக்குள்ளே விட்டு நீடில் அதுக்குள்ளேருந்து எடுக்கணும். செகண்ட் லூப் பெருசாக இழுத்திங்கன்னா ஃபஸ்ட் லூப் குட்டி ஆகிடும். செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு அங்கே இருக்க ஃபஸ்ட் லூப்பை இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகி அதை டைட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போது எண்டு நாட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லூப் உள்ளேருந்து எடுத்துறோமா, இதிலேருந்து பக்கத்தில் இதுக்கு உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு செகண்டு கீழே ஒரு சுற்றி இதை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடியில் சுற்றி செகண்ட் லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு லூப் கொஞ்சம் சின்னதாகிடும். செகண்ட் லூப்பை இழுத்து விட்டுக்கோங்க. செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு இப்போது ஃபஸ்ட் லூப்பை இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது இந்த ஃபஸ்ட் லூப்பையும் இழுக்கணும், கீழே இருக்க நூலையும் இழுக்கணும். அப்போ ஒரு சின்ன நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸ்ட்ராங்காக இழுத்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். இது ஸ்டார்டிங்கில் அது தெரியாதான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அது உங்களுக்கு தெரியக்கூடாது, ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சுனாலும் பரவாயில்ல. கீழே வாக்கில் நீடில் விட்டு இருங்க, அது எப்படின்னு காட்டுறேன். கீழ் வாக்கில் நீடில் விட்டு பக்கத்துலேயே விட்டு இதை எப்படி இதுக்குள்ளே மாட்டிட்டிங்கன்னா கீழே போயிடும். இப்போ உங்களுக்கு நாட் போட்ட மாதிரி அந்த பர்ஃபெக்ட் லுக் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டாட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு, பெரிய லூப், அது அந்த லூப்புக்குள்ளேயே விட்டு செகண்ட் லூப், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லூப்புக்குள்ளேயே விட்டு கீழே ரொட்டேட் பண்ணி ரெண்டாவது லூப் எடுத்துகிட்டு அதை அப்படியே விட்டுறணும். அந்த ரெண்டாவது லூப்புக்குள்ளே விட்டு அந்த ஃபஸ்ட் லூப் தெரியும், அது அப்படியே இழுத்தோம்னா நாட்டு. இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். கீழே நீடில் மட்டும் டைட்டாக பிடிச்சிடாதீங்க, லூஸ் கொடுக்கணும். கையிலேயே இருக்கணும், லூஸாகவும் இருக்கணும். பார்த்திங்களா? ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி டாட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் போட்டு நாட் போகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹரிசாண்டலில் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷேப் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஷேப் ப்ராக்டிஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எப்படி வந்துட்டு என்னென்ன ஷேப்ஸ்லாம் போடுறது, ஷார்ப்னஸ் எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ஃபைல் பண்ணுறது, அதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.